ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஏக்க ஸ்லோகி. அதாவது ஒரு ஒற்றைச் செய்யுள். இது பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான ஸ்லோகம். இது இருப்பது இருப்பு ஒன்றே, அது தூய அறிவு ஒன்றே அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க முன்னிறுத்துறாங்க. அத நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த ஏக்க ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு, அப்புறம் அதுக்குண்டான தமிழ் விவரங்கள் பார்த்துட்டு, அப்புறம் நம்ம விளக்க உரைகளையும் பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத முதல்ல சமஸ்கிருத முறையில பார்த்துடலாம். கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமே ராத்திரௌ பிரதீபாதிகம் சாத் ஏவம் ரவிதீப தர்சன விதௌ கிம் ஜோதிராக்யாஹி மே சக்ஷுஸ்தஸ்ய நிமிலனாதி சமயே கிம் தீப்தியோ தர்சனே கிம் தத்ராகமதோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மி பிரபோ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமே ராத்திரௌ பிரதிபாதிகம் சாத் ஏவம் ரவிதீப தர்சன விதௌ கிம் ஜோதிராக்யாஹிமே சக்ஷுஸ் தஸ்ய நிமிலனாதி சமயே கிம் தீப்தியோ தர்சனே கிம் தத்ராகமதோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மி பிரபோ. இந்த ஸ்லோகத்துல குரு கேள்வி கேட்கிறார், சிஷ்யன் பதில் சொல்றான். இப்படிதான் இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஒட்டுக்கா இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்லோகம் அந்த அறிவு ஒளியின் மூலத்தை பற்றி ஆராய்வதாக இருக்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். இப்ப குரு கேள்வி கேட்கிறார், சிஷ்யனை பார்த்து கேட்கிறார், கிம் ஜோதிஸ்தவ, உனக்கு ஒளி தருவது எது? அந்த மாணவன் இடத்துல கேட்கிறார், உனக்கு இந்த ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ பார்க்கறீ இல்லையா, ஒளிங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியுது இல்லையா, அந்த ஒளி தருவது எது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது சிஷ்யன் சொல்றான், அகனிமே ராத்திரவ் பிரதிபாதிகம். அதாவது பானுமான், பானுன்னா சூரியன், பகலில சூரியனையும் இரவில விளக்கையும் கொண்டு நான் இந்த ஒளியை பார்க்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது உனக்கு ஒளி தருவது எது அப்படின்னு ஒரு கேள்வியை குரு கேட்ட உடனே சீடன் என்ன சொல்றான், பகலில எனக்கு ஒளி கொடுப்பது சூரியன், இரவில் எனக்கு ஒளி தருவது விளக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்து கேட்கிறாரு, சாத் ஏவம் ரவிதீப தர்சன விதௌ கிம் ஜோதிராக்யாஹிமே. அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சத்தையும் விளக்கு வெளிச்சத்தையும் பார்ப்பதற்கு உனக்கு உதவுவதற்கான ஒரு ஒளி எது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். ஏன்னா ஒளி தருவது எதுன்னு அவர் ஒரு கேள்வி கேட்ட உடனே சிஷ்யன் என்ன சொல்றான், எனக்கு ஒளி தருவது பகல்ல சூரியன், இரவில் தீபம் அப்படிங்கிறான். அப்படின்னா பகல்ல உனக்கு சூரிய ஒளி தெரியுது, இரவுல தீப ஒளி தெரியுதுன்னா அந்த இரண்டு ஒளிகளும் தெரிவதற்கு உனக்கு ஏதோ ஒன்று ஒளி தரணும் இல்லையா, அது எதா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பின உடனே சீடன் என்ன சொல்றான், என்னுடைய கண்கள் அப்படிங்கிறான். சக்ஷுஸ் தஸ்ய நீமிலனாதி சமயே கிம் தீப்தியோ தர்சனே. இங்க சக்ஷுஸ் அப்படிங்கிறான், அதாவது கண்கள் தான் எனக்கு அந்த தீப ஒளியை பார்ப்பதற்கும் சூரிய ஒளியை பார்ப்பதற்கும் ஒளியை தருகின்றன அப்படின்னு சீடன் சொன்ன உடனே அடுத்த கேள்வி குரு கேட்கிறார், தஸ்ய நிமிலனாதி சமயே கிம் தீப்தியோ தர்சனே. அப்படி கண்கள் மூடி இருக்கும் போது உனக்கு வழிகாட்டும் ஒளி எது அப்படின்னு அடுத்த கேள்வி எழுக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்ப நாம கண்கள் மூலமா தான் ஒளியை பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பகல்ல சூரியனை கண்கள் வழியா பார்க்கிற, சூரிய வெளிச்சம் எனக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க. சரி, இரவுல எனக்கு சூரிய வெளிச்சம் தெரியல, ஆனா தீப ஒளி தான் தெரியுதுன்னு சொல்றீங்க. சரி, அது எப்படிங்க தெரியுது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கண்கள் வழியா தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்க. அதை தான் சிஷ்யனும் சொல்றான், எனக்கு கண்கள் வழியா தான் அந்த ஒளி தெரியுதுங்கிறான். அப்போ அந்த குரு கேட்கிறாரு, சரி கண்கள் மூடி இருக்கும் போது உனக்கு வழிகாட்டுகின்ற ஒளி எதுன்னு கேட்கும்போது, அப்ப கண்கள் மூடி இருக்கும் போது ஒன்று ஒளி வெளிச்சத்தை கொடுக்குமா, ஒளி காட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏன் காட்டாது? இப்ப நீங்க தூங்கும் போது கனவு காண்றீங்கல்ல, கனவு காணும் போது நீங்க பகல்ல கனவு காண்றீங்களா, இரவுல கனவு காண்றீங்களோ, முதல்ல நீங்க கனவு காண்றீங்க.
நீங்க இரவுலயே கனவு காணும்போது கூட நீங்க பகல்ல நாய் துரத்துற மாதிரி ஓடுறீங்களே. அந்த கனவுல வந்து ஒரு நாய் துரத்துது. அந்த நாயை கண்டு பயந்துட்டு ஓடுறீங்க. அது பகல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தூங்குறதோ இரவு. உங்களுக்கு கண்ணோ மூடி இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு ஒளி வந்து ஒரு படத்த ஓட்டுதா இல்லையா? ஒரு சினிமாவ காட்டுதா இல்லையா? ஒரு வெளிச்சம் அங்க வருதா இல்லையா? அப்ப இப்படி ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி உண்டாகுதே. அது கண்கள் மூடி இருக்கும்போது கூட உண்டாகுதே. அப்ப அது எதுவாக இருக்க முடியும்? அத சொல்றான் சிஷ்யன். எனது புத்தி, எனது அறிவு அப்படின்னு சொல்றான். தித் தத்ராகமதோ பவான் பரமகம் ஜோதிஸ் ததஸ்மி பிரபு. அதாவது அந்த கண்கள் மூடி இருக்கின்ற பொழுது என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு பிரகாசிக்கிறதுனால அந்த வெளிச்சத்தினுடைய ஒளியில எனக்கு அந்த விஷயம் தெரியுது அப்படின்னு அவன் சொன்ன உடனே, அப்ப அந்த புத்தி, மனசுன்னு சொல்றீ இல்லையா? அதை எது அறியுது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். கிம் தத்ராகமதோ பவான் பரமகம் ஜோதிஸ் ததஸ்மி பிரபு. அந்த நேரத்திலே எனக்கு அந்த ஆத்ம ஒளிதான் அறியப்படுகிறது பிரபு அப்படிங்கிறான். குரு வந்து பிரபு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். ஜோதிஸ் ததஸ்மி, பரமகம் ஜோதிஸ் ததஸ்மி. ஆத்ம ஒளி, பரமாத்மாவினுடைய அந்த அறிவு ஒளியினால எனக்கு அது அறியப்படுகிறது பிரபு, குருவே அப்படின்னு அவன் புரிய வைக்கிறான். அப்போ இங்க கேள்வி பதில் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை உருவாக்குறாரு அவர். அதுதான் ஆத்மா. அப்ப குரு, நீயே அந்த மேலான ஒளி அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆமாம் பிரபு, அந்த பரம ஒளியாக ஒளியே நான் தான் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கிட்டான். தத் ராகமதோ பவான் பரமகம் ஜோதி ததஸ்மி பிரபு. அந்த அறிவு ஒளிதான் நான் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் குருவே அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இந்த ஒரு ஸ்லோகத்துல ஒட்டுமொத்த இந்த அத்வைத வேதாந்தத்தையே இங்க அடக்கிடுறாரு பகவான் ஆதிசங்கரர். அதாவது இப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு கேள்வி பதில் முறையில் அமைக்கப்பட்டிருந்தாலும், நாம இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மையை நம்ம உள்நோக்கி போகும்போது, இறுதியா என்ன சொல்ல வருது அத்வைத வேதாந்தம்? இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமேன்னு சொல்லிட்டு, அத பிரம்மம்னு சொல்றதான்னா இல்ல. பிரஜ்ஞானம் பிரம்மான்னு சொல்லுது. சும்மா வெறும் பிரம்மம்னு சொல்றது இல்ல வேத சாஸ்திரம். அதாவது பிரஜ்ஞானம் பிரம்மாங்குது. அப்ப பிரஜ்ஞையே, அந்த உணர்வே, அந்த அறிவே இறைவன் அப்படின்னு நமக்கு நிரூபிக்குது இல்லையா? அப்ப அந்த நிரூபணத்தை இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு ஸ்லோகம். அத வந்து ஏக்க ஸ்லோகின்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம். தமிழ்ல வந்து ஒரு ஒற்றை செய்யுள் என்று சொல்றோம். ஒரே ஒரு செய்யுள்ல அது அருமையா இவ்வளவு பெரிய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விளக்கத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்ப இதனுடைய கேள்வி பதில் இன்னொரு டைம் பார்த்துட்டு விளக்கம் பார்க்கலாம். இப்ப குரு கேட்கிறார், உனக்கு ஒளி தருவது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே சிஷ்யன் என்ன சொல்றான், எனக்கு பகல்ல சூரிய ஒளி, இரவுல வந்து விளக்கு ஒளி, அதன் மூலமா எனக்கு ஒளி கிடைக்குதுன்னு சொல்றான். அப்ப குரு கேட்கிறார், சரி அப்படி பகல்ல சூரிய ஒளியும் இரவுல விளக்கு ஒளியும் உனக்கு தருவதற்கு எது உதவுதுன்னு கேட்கிறார். அப்ப சிஷ்யன் சொல்றான், எனக்கு கண்கள் தான் உதவுது. அந்த கண்கள் இருக்கிறதுனால நான் பகல்ல சூரிய ஒளியை பார்க்கிறேன், இரவுல விளக்கு ஒளியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி அப்படி கண்கள் தான் உனக்கு உதவுதுன்னா, அந்த கண்களை மூடி இருக்கும்போது கூட உனக்கு ஒரு வழிகாட்டுகின்ற ஒளி இருக்கே, அது என்ன ஒளி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் யோசிக்கிறான். அப்ப நான் கண்கள் மூடி இருக்கும்போது எனக்கு எப்படி ஒளி தெரியுதுன்னு யோசிக்கும் போது அவனுக்கு புரியுது. நனவு ஒளி மட்டும் இல்ல, கனவு ஒளியிலயும் எனக்கு உலகம் தோன்றுது. அப்ப நான் கண்ண மூடிக்கிட்டு கூட சிந்தனை செய்யும்போது கூட எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. அப்ப அது எதனால நடக்குது? மனம், புத்திங்கிற விஷயம் இருக்கிறதுனால நடக்கிறதுனால, அப்ப மனதினுடைய உயர் பரிமாண நிலையாகிய புத்தியினுடைய பிரகாசத்தினால என்னால இத அறிந்து கொள்ள முடியுதுன்னு சொல்லிட்டு புத்திய சொல்றான். எனக்கு புத்தி இருக்கிறதுனால, அது கண்கள் இல்லாவிட்டாலும் என்னால இது இதுன்னு புரிந்து கொள்ள முடியுதுன்னு அப்படி அவன் சொல்றான். அப்ப அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நாம எப்படி சொல்றோம்? இப்ப கண் இல்லாதவனுக்கு புலன்களே இல்லைங்கிறதுனால உலகம் அவனுக்கு வேற மாரி தெரியும். ஆனா அவனுக்கு புத்தி இருக்கிறதுனால புத்தியில நம்ம அவனுக்கு சில விஷயங்களை ஏற்றி வைக்கும்போது, அவன் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறான் இல்லையா? அப்ப அவனுக்கு கண்கின்ற புலன்கள் இல்லாவிட்டால் உலகம் இல்லாம போனாலும், புத்தியினால அவனுக்கு உலகம் இருக்குதுல்ல. அப்ப அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. அதை வச்சு அவன் வாழ்க்கைய வாழ்றான். அப்போ அங்க கண் இல்லாத, புலன் இல்லாத நிலையிலும் இன்னொரு விசேஷத்தன்மை நம்மிடத்துல இருக்கு. அது மனசு அல்லது புத்தி என்ற நிலையில அதை பார்க்க முடிகிறது என்று சீடன் புரிந்து கொண்டதுனால, எனக்கு புத்தின்னு சொல்றான். அப்ப குரு கேட்கிறாரு, சரி அப்படி மனசு, புத்தி நீ சொல்றியே, அந்த மனசு, புத்திய எது அறியுதுன்னு கேட்கிறாரு. அடுத்த கேள்விய எழுப்புறார். அப்படி மனசு, புத்தி நீ சொல்ற இல்லையா? அப்ப நீ இந்த புத்தியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட, மனசின் மூலமா இத புரிஞ்சுக்கிட்டேன்னு நீ சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. அது எதுன்னு கேட்கிறாரு. அப்ப சிஷ்யன் சொல்றான், அதுதான் நான் அப்படிங்கிறான். அதுதான் நான் அப்படின்னு நீ சொல்றியே, அந்த நான் என்ன? ஆத்மா. அந்த ஆத்மானது என்ன? அறிவு ஒளி.
அதுதான் சுயம் பிரகாச உணர்வு வெளிச்சம். அந்த வெளிச்சம், அந்த ஒளியில தான் நான் இங்க எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதன் அதிஷ்டானத்தில் தான் இங்க மனசு புத்தி இயங்குது. அப்ப குரு கேட்கிறார், அப்ப நீயே அந்த மேலான ஒளி தானே, பரம ஜோதி தானே நீன்னு கேட்கிறாரு. அப்ப சிஷ்யன் சொல்றான், ஆமாம் ஐயா, ஆமாம் பிரபோ, அந்த பரம்பொருளாகிய ஒளிதான் நான் அப்படின்னு சிஷ்யன் புரிந்து கொள்வதாக இங்க ஒரு ஸ்லோகத்தை அமைக்கிறார். அப்போ இந்த வேதாந்த தத்துவத்தினுடைய சாரத்தை ஒட்டுமொத்தமா இந்த ஒற்றை ஸ்லோகத்துல ஒரே வசனத்துல வெற்றிகரமாக பகவான் ஆதிசங்கரர் இயற்றியிருக்கிறார் என்பதை நாம் இங்க பார்க்க முடியுது. அப்படி பார்க்கிற இந்த ஸ்லோகம் ஆசிரியராகிய குருவுக்கும் மாணவனாகிய சிஷ்யனுக்கும் இடையேயான ஒரு உரையாடலாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த உரையாடல் பகுதி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய உணர்தல் குறித்த மாணவனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மாணவன் தன்னை அறிந்து கொள்ள, தன்னைத்தான் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக இந்த ஸ்லோகம் பதிலளிக்கும் விதமாக வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பதிலளிக்கும் விதமாக இருக்கிற இந்த ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, வேதத்தின் மகா வாக்கிய உபதேசமான தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தையே உள்ள கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா அந்த உபதேசமே அதுதான், அந்த ஒளிதான் நீ, அந்த அறிவு தான் நீ அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதாக இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்த, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை ரொம்ப எளிதாக எடுத்து கூறுகின்ற ஒரு அருமையான ஸ்லோகம் தான் இந்த ஏக்க ஸ்லோகி அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது. அப்ப அதை மீண்டும் மீண்டும் அவர் எப்படி புரிய வைக்கிறார் சிஷ்யனுக்கு அப்படிங்கிறத நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் புரிய வரும். அவர் கேட்கிற கேள்வி என்ன, உனக்கு எது ஒளியை தருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அவன் பகலில் சூரியனாலும் இரவில் விளக்கினாலும் ஒளியை தருகிறதுன்னு சொல்றான். அப்ப இந்த விளக்கை பார்க்கின்ற ஒளி எது என்று அவர் கேட்கும்போது கண்கள் அப்படிங்கிறான். அப்ப அந்த கண்கள் ஒளிரச் செய்கின்ற ஒளி எது என்று கேட்கும்போது புத்திங்கிறான். அப்ப அந்த புத்தி எதை அறிகிறது அப்படின்னு கேட்கும்போது அதுதான் நான் அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு புத்திங்கிறது இது இது இன்னதுன்னு புரிஞ்சுக்குது. இது பேனா, இது பென்சில், இது ஆண், இது பெண் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் நமக்கு மனதில் ஏற்றி வைக்கப்படுகிறதோ அந்த எண்ணங்களை ஆராய்ந்து அதை முறைப்படுத்தி புரிந்து கொள்வது எது? புத்தி. அப்ப புத்தி என்ன பண்ணுது? மனதை விட கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கு. மனதனுடைய அடுத்த பரிமாணம் தான் இங்க புத்தி. அப்போ அப்படிப்பட்ட புத்தி தான் எதுன்னு கேட்கும்போது அதுதான் நான் சொல்றான். அப்ப அந்த புத்தி தான் நான் சொல்லும்போது அவன் தன்னை எப்படி பார்க்கறான்? இந்த உடலா பார்க்கல, இந்த புலன்களா பார்க்கல, இந்த மனசா பார்க்கல, தன்னை புத்தியா பார்க்கறான். ஏன்னா அந்த புத்திசாலித்தனம் தான் மனிதனிடத்துல இருக்கிற சிறப்பு. மற்ற ஜீவராசிகளை விட இங்கு உயர் பரிமாண அறிவு எந்த ஜீவராசியின் இடத்துல பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தா மனிதன் இடத்துல தான் பிரகாசிக்கும். மற்ற ஜீவர்கள் இடத்துல பிரகாசிக்காது. நம்ம ஏற்கனவே அதை புரிய வச்சிருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் தான் இங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம இங்க இந்த பாடத்திட்டத்தை படிக்க வர்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, இங்க வர்றதுக்கு புத்தி கூர்மை தேவை, நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற புத்திசாலித்தனம் தேவை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அல்பமான விஷயங்களா நீங்க அதை பாக்குறீங்க. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நுண்ணிய அறிவினால தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர சாதாரண வெளி விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கிறவங்களால அதை பார்க்க முடியாது. இப்ப நம்ம பாடம் படிக்க வரும்போதே இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம குரூப்ல கொடுத்துருக்கிறோம். அந்த குரூப்புக்குள்ள போய் பார்க்க கூட தயங்குறீங்க பாருங்களேன். அப்ப இப்படிதான் ஜனங்க இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை கத்துக்க வரும்போது அதனுடைய தேடுதல் ஆழமா இருந்தா தாங்க அதுல தேர முடியும். ஒண்ணுமே தேடாம சும்மா அப்படியே லகுவா கிடைச்சிட்டா எப்படிங்க? வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த பிறகு சாப்பிடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எப்படிங்க பண்ண முடியும்? வாழைப்பழத்தை எடுத்து தோலையும் உரிச்சு ஊட்டி விட சொல்றீங்க. ஊட்டி கூட விட்டாச்சு. அதை முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்னதான் பண்ண முடியும்? அவ்வளவு தூரம் நம்ம பாடங்கள் எல்லாம் கொடுத்துட்டே வரோம். ஆனா அதை உள்ள ஆழமா பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே மேலோட்டமா பாக்குறீங்க. அன்னன்னைக்கு இருக்கிற விஷயங்களை பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள், ஆழமான விஷயங்களை ஊடுருவி பார்க்கறதுக்கு உங்களிடத்துல புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படிங்கறத இங்க மகான்கள் சொல்ல வராங்க. அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வர்றவங்களுக்கு புத்தி கூர்மை இருக்கணுங்கிறத இந்த ஸ்லோகமே சொல்ல வருது. அப்ப இங்க அதை எல்லாம் அறியும் அறிவா அந்த புத்தி தான் அறியுது அப்படிங்கிறது எப்படி நீ புரிஞ்சுக்கிறப்பா அப்படின்னு சிஷ்யன் கிட்ட குரு கேட்கும்போது அது நான் என்றான். அந்த நான் எப்படி இருக்கு? ஆத்ம ஒளி என்றான் அந்த சிஷ்யன். அந்த நான் என்பது ஒரு ஆத்ம ஒளிங்கிறான். அப்ப இதை கேட்ட உடனே அந்த ஆசிரியர் என்ன சொன்னாரு? அப்ப நீதான் அது, அப்ப நீ அந்த அறிவாகத்தான் இருக்கிறாயப்பான்னு சொன்ன உடனே ஆமாம் ஐயா, நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கறது அவன்
ரொம்ப ஸ்ட்ராங்கா திடமா புரிஞ்சுக்கிறான் பாருங்க, அவன் தான் சீடர்களிலேயே உயர்ந்த சீடன். ஏன்னா அவன் தான் படிச்ச பாடத்துல புரிந்து கொண்டிருக்கிறான், தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆசிரியர் இதை சொன்னபோது, உண்மையிலேயே நான் அதுதான் அப்படின்னு ஒரு சீடனால சொல்ல முடியுதுன்னா, அவன் திடீர்னு ஒரு செகண்ட்ல நான் அதுதான்னு சொல்ல முடியாது. நிறைய நுணுக்கமான விஷயங்களை ஊடுருவி ஆராய்ந்து உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் சொல்ல முடியும். நாம அதனாலதான் இங்க என்ன சொல்றோம்னா, இல்லாத விஷயத்தை இருப்பது மாதிரி உங்களை ஏமாத்தி கொண்டு போயிடலாம். ஆனா அப்படிப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. அப்படிதான் நிறைய பேர் போய் மாட்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், எங்ககிட்ட வர்றவங்க புத்திசாலிகளா வாங்க, ஏமாளிகளா வராதீங்கன்னு சொல்றோம். ஏன்னா ஏமாளிகள் எங்க வேணா போய் ஏமாந்துடலாம். ஆனா இங்க அத்வைத வேதாந்தம் படிக்கிறதுக்கு புத்திசாலிங்க தான் வேணும். அப்ப புத்திசாலிங்க இங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க ஏமாறவே முடியாது. நான் உங்களை ஏமாத்தவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏமாறுறவன் எங்க போவான்னா, ஏமாத்துறவங்க கிட்ட போவான். அப்ப அவனுக்கு புத்திசாலித்தனம் இல்ல. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? துவைத விஷயங்கள்ல புறத்துல அப்படி இப்படின்னு புருடா விடுறவங்க கிட்ட போய் சிக்கிக்குவான். அப்புறம் அவன் பேய் இருக்கு, நாய் இருக்கு, அப்புறம் கடவுள் இருக்காரு, அப்படி இப்படின்னு வேற விஷயத்த காட்டி கொடுத்து காசு பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பான். அப்ப அதுக்கு 1000 1000 பேர் இருக்காங்க. ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மூடர்களுக்கு இங்க வேலை கிடையாது. முட்டாள்களுக்கு இங்க வேலை கிடையாது. புத்திசாலிகளுக்கு மட்டும் தான் இங்க வேலை. இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் வேலை. ஏன்னா புத்தி கூர்மை இருந்தா மட்டும்தான் இந்த நுணுக்கமான விஷயங்களை உள்வாங்கிக்க முடியும். அப்போ அந்த நுணுக்கம்ங்கிறது நம்முடைய உணர்வு. அதாவது நீங்கள் உங்களது உள்நோக்கிய உணர்வை, அந்த அறிவை கண்காணித்தால் நீங்களே அந்த தூய உணர்வு என்பதை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது தான் இங்க அத்வைத வேதாந்தம் சொல்ல வருது. அப்ப அந்த அத்வைத வேதாந்தம் அப்படி சொல்ல வரும்போது எப்படி சொல்லுதுன்னா, இந்த புறத்துல பார்க்கிற விஷயங்களை உண்மைன்னு எது நம்புது அப்படின்னு விசாரிக்க சொல்லுது. அப்படி விசாரித்து பார்த்தா அது மனசுன்னு தெரியும் இல்லையா? அப்ப இந்த உலகத்தை எப்படி உங்களால அறிய முடிகிறது? அப்படி அறிந்து கொள்ள உங்களுக்கு எது ஒளியை வழங்குகிறது அப்படின்னு நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா, அதாவது சராசரி மனிதனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? வெளிய சூரியன் இருக்கிறதுனால இந்த உலகம் தெரியுதுங்க. இரவுல தீப ஒளி இருக்கிறதுனால எனக்கு இந்த உலகம் தெரியுதுங்க. அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் உங்களால பார்க்க முடியும். ஆனா, அதே மாணவன் இன்னும் கொஞ்சம் ஊடுருவி பார்க்கணும். அந்த சூரிய ஒளி இருக்கிறதுனால பார்க்கிறேன் சரி, இரவுல விளக்கு வெளிச்சம் இருக்கிறதுனால பார்க்கிறேன் சரி. ஆனா எதை கொண்டு பார்க்கிறேன்? அப்படின்னு இன்னொரு தேடுதல் அவனுக்கிட்ட வரணும் இல்லைங்களா? நெறைய பேருக்கு அது வர்றதே கிடையாது. அதாவது எனக்கு தெரியுது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போதுமே. நான் கோயிலுக்கு போறேன், சிவபெருமான் தெரியிறாரு, நான் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். நான் கோயிலுக்கு போறேன், பெருமாள் தெரியிறாரு, கும்பிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த பெருமாள் எப்படி தெரியிறாரு? எதன் மூலமா தெரியிறாரு? அந்த சிவன் எதன் மூலமா தெரியிறாரு? அதை எவனும் விசாரிக்கிறது கிடையாது. அப்படி விசாரித்து பார்த்தா, அந்த கண் இருக்கிறதுனால கடவுள் தெரியிறாருப்பா. அப்ப அந்த கண்ணு வச்சு நீ பார்க்கிற கடவுள், உன்னுடைய கண்கள் மூலமா தெரியக்கூடிய கடவுள் உண்மையா இருக்குமா? புலன்கள் மூலமா பார்க்கிற ஒரு விஷயம் உண்மையாகி விடுமா? அதை விசாரித்து பார்க்கிறதுக்கு விவேகம் வேணும் இல்லையா நம்ம கிட்ட? அப்ப ஒருத்தன் புலன்கள் மூலமா பார்க்கிறத ஒருத்தன் உண்மைன்னு நம்பிட்டா அவன் என்ன ஆயிடுவான்? அதை நம்பிட்டு இருப்பான். அப்படித்தானே பெரும்பாலான கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு போனா இப்படி நடக்கும், அந்த கோயிலுக்கு போனா அப்படி நடக்குங்கிறத நம்பிக்கிட்டு போகுது. அது நடக்குங்கிற நம்பிக்கையில வாழுது. ஆனா கொஞ்சம் புத்திசாலி விசாரணை பண்ணி பார்த்தான்னா, இது என்னுடைய புலன்கள் மூலமா அறியப்படுகின்ற விஷயம் அல்லவா? கடவுள் புலன்களுக்கு அகப்படக்கூடியவரா? அப்ப நான் புலன்கள் மூலமா உன்னை பிடிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னா, அது எப்படி என்னுடைய புலன்கள் இல்லாத பொழுது அது வேற மாதிரி எல்லாம் தெரியும். அப்ப கண் இல்லாதவனுக்கு கடவுள் வேற மாதிரி எல்லாம் தெரியும். அப்ப காது இல்லாதவனுக்கு அவனுக்கு கடவுள் வேற மாதிரி எல்லாம் கேட்பான். அப்ப இது மாதிரி தானே இந்த விஷயங்கள் மாறி மாறி தெரியும். அப்ப மாறி மாறி இருப்பது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவன், அந்த கண்கள் என்ற புலன்களையும் கடந்து ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஆராயமா இல்லையா? அப்படி ஆராயும் போது அடுத்த விஷயம் என்ன? அதுதான் புத்தி. அப்ப கண்கள் புலன்கள் என்பதனால கண் இல்லாதவனுக்கு இந்த உலகம் நமக்கு தெரிவது போல தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அனுபவம் நமது உணர்வுக்குள் முழுமையாக அடங்கி இருக்கிறது. ஏன்னா இங்க கண் இல்லாதவனுக்கு நீங்க காட்சி தெரியாவிட்டாலும் காது கேட்கும். நீங்க அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவன் எதுல புரிஞ்சுக்கிறான்? தன்னுடைய அறிவு ஒளி பிரகாசத்தினால புத்தியில உள் வாங்கிக்கிறான். ஓ, புத்தகம்னா நீங்க சொல்றது இப்படி இருக்குங்களா? பேனானா இப்படி இருக்குமா? அப்ப இந்த கருத்து இப்படி நீங்க சொல்ல வரீங்களா? உண்மைனா இதுவா? பொய்ன்னா அதுவா? நல்லதுன்னா இதுவா? கெட்டதுன்னா அதுவா? அப்படின்னு அவனுக்கு கண்ணு இல்ல. ஆனா காது இருக்கு, கேட்கறான். அவனுடைய புரிதல் அவனுடைய புத்திசாலித்தனத்துல அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்போது, புலன் கடந்த ஒரு விஷயத்தை அவன் வச்சிருக்கான்ல, அது மனசு, புத்தி. அப்ப இந்த மனசு, புத்தி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கும்? புலன்களின் அடிப்படையில் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை தான் புரிஞ்சுக்கும். புலன்களுக்கு புலனாகாத விஷயங்களை அந்த மனசு, புத்தி புரிஞ்சுக்காது.
இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இப்ப இந்த பூமிங்கிற ஒரு பந்து, இதுல இத்தனை ஜீவராசிகள் வாழுது. அப்புறம் இந்த பூமிக்கு மேல ஏதோ பல கோள்கள் இருக்கு. அது செவ்வாய் கிரகம், புதன் கிரகம்னு சொல்றாங்க. அப்புறம் சூரியன், சந்திரன் இருக்கு. அப்புறம் ஒரு கேலக்சின்னு இருக்குன்னு சொல்றோம். இப்ப நான் ரோலக்ஸின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப ரோலக்ஸின்னா என்ன நீங்க கேள்விப்பட்டதே இல்ல. கேலக்ஸி வேணா கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அது என்ன ரோலக்ஸி? அப்ப ரோலக்ஸின்னு ஒண்ணு இருக்குங்கன்னு சொன்னா, அது எப்படின்னு ஏதாவது அறியப்பட வேண்டியதா தேவைப்படுதுல்ல. புலன்களுக்கு அது தெரிஞ்சா மட்டும் தான் ஒத்துக்கணும். இல்லன்னா அது ஒத்துக்க முடியாதுல்ல. அப்ப இல்லாத ஒரு விஷயத்த இருப்பது போல மற்றவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் என்றால், அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது எதன் அடிப்படையில் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? உங்களிடத்துல புலன்கள் இருந்தால் போதுமா? மனசு இருந்தா போதுமானா, கிடையாது. புத்திசாலித்தனம் இருக்கணும். அப்ப புத்தியினால நீங்க விசாரித்து பார்க்கிற விவேகம் இருக்கணும். அந்த நிலை தான் மனிதன் உயர் பரிமாண நிலையை எட்டியதற்கு அடையாளம் என்று இங்க சாஸ்திரம் புரிய வைக்க விரும்புது. அதை இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் புரிய வைக்க விரும்புறார். அப்போ எது இந்த புலன்களையும் உடல்களையும் உருவாக்கி ஒளிரச் செய்கிறதோ, அதுவே இந்த உடல் மற்றும் புலன்கள் மூலம் அனைத்தையும் அறியும் அறிவாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒன்று இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே அறிகிறது. அப்படி பிரபஞ்சத்தை அறியும் போது அது எதை ஊடகமாக பயன்படுத்துகிறது? இந்த உடலில் இருக்கின்ற புலன்களை மனதை கொண்டு ஊடகமாக இந்த உலகத்தை உருவாக்கி பார்க்கிறது. அப்படி உருவாக்கும் போது இந்த உலகத்துல நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் அதை பார்க்கிறது. ஆனால் அது சத்தியமா, நித்தியமா அப்படிங்கிறத அடுத்த பரிமாணத்துக்குள்ள விசாரிக்கணும். அதுதான் நான் சொன்னேன். இப்ப கேலக்சின்னு சொன்னா ஏத்துக்கிற மனசு, ரோலக்ஸின்னு சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? விசாரித்து பார்க்கணும். இப்ப விசாரித்து பார்த்தா, ஓ, இப்ப இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய புலன்கள் அடிப்படையில, மனதின் அடிப்படையில தெரிந்து கொண்டு சொல்கிறார்கள். அப்ப என்னிடத்திலயும் புலன்கள் இருக்கிறது, மனதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் அதையும் மீறிய என்னிடத்துல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. ஏனென்றால் இங்க எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிகின்ற பகுத்தறிவு பரிமாணத்தில் மனிதன் வந்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு என்னிடத்துல பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தின் வழியாக இன்னொரு விஷயத்தையும் என்னால தெரிந்து கொள்ள முடியும். அது எது நல்லது கெட்டது மட்டுமல்ல, எது நித்தியம் எது அனித்தியம் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் பகுத்தறிவு. அப்ப அந்த பகுத்தறிவை கொண்டு எது நித்தியம் எது அனித்தியம் என்ற வஸ்து விவேகத்தை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால், அவனுக்கு நித்தியமாக இருப்பது இங்கு இறைவன் மட்டுமே. ஆனால் இந்த உலகமாக தெரிவது அனித்தியம். ஏனென்றால் இவை தோன்றி மறையக்கூடியது. அதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா. அப்ப பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியத்தை ஒருத்தன் உணரணும்னா, முதல்ல அவன் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை உணரணும். தத்துவமசிங்கிற குருனுடைய உபதேசத்தை உணர்ந்த பிறகு இப்ப அவனிடத்துல என்ன வெளிப்பட தொடங்கும்? அவ்வாறு அறியப்படுவைகள் எல்லாம் என்னுடைய சுய அறிவில் பிரகாசிக்கின்றது என்பது அவனுக்கு புரியும். அப்போ அந்த சுய அறிவில் பிரகாசிப்பதற்கான ஊடகம் தான் இந்த உடலும் மனசும் என்பது அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் என்ன சொல்றான்? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பரமன், நானே அந்த இறைவன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இந்த நிலை, அப்ப இந்த செயல் இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பார்க்கின்ற கண்ணையே ஒளிரச் செய்கின்ற ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி உன்னிடத்தில் இருக்கின்ற புத்தி. அந்த புத்தி தான் உன்னுடைய அறிவு. அந்த அறிவு பிரகாசத்தினால் தான் நீங்க எல்லாம் அறிந்து கொள்கிறாய். அப்ப ஏதோ ஒன்று இந்த உடலையும் மனதையும் கொண்டு அதே மனதின் உயர் பரிமாண நிலையிலே பகுத்தறியும் புத்தியாகவும் மாறி அந்த புத்தியின் மூலம் பிரகாசித்து அனைத்தையும் அறியும் அறிவாக அறிந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றுதான் அப்படிங்கிறது தான் இங்க ஆதிசங்கரர் ஏக்க ஸ்லோகத்துல ஒன்றுங்கிற விஷயத்த சொல்ல வரார். அந்த ஒன்று என்ன? தூய உணர்வு. அந்த ஒரே ஒரு விஷயம் இருக்குப்பா, அதுதான் பிரக்ஞை, பிரம்மம் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த ஒரே அறிவு இந்த புறநிலை அனுபவத்தின் முழு கோலத்தையும் உருவாக்குகிறது. உங்களிடத்துல இருக்கிற அந்த ஒரே சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா, இங்க நீங்க வெளிய புறநிலையில என்னென்ன பாக்குறீங்க, வெளி உலகமா இங்க என்னென்ன கேட்கிறீங்க, எல்லாம் அந்த ஒரே அறிவில உங்களுடைய புறநிலை அனுபவத்துல முழுமை பெறுகிறது. அந்த முழுமை பெறுவதற்கு உங்களிடத்துல இருக்கிற ஊடகம் என்ன அப்படின்னா, இந்த உடல் புலன்கள் தானே. ஆனா இந்த உடலும் புலன்களோ தானாகவே தங்களை அறிந்து கொள்ள முடியாது. உங்ககிட்ட இருக்கிற உடல் தானாகவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குமா? அது எப்படி? உயிர் இல்லைன்னா தெரிஞ்சுக்காது. அப்ப அந்த உணர்வு இல்லைன்னா தெரிஞ்சுக்காது. அதான் நான் சொல்லுவேன். இப்ப இறந்து போன பிணத்துக்கிட்ட கண் இருக்குது, காது இருக்குது, நாக்கு இருக்கு. ஆனா ஐஸ்கிரீம் கொண்டு போய் வையுங்களேன்,
அது வெண்ணிலா டேஸ்ட்ல இருக்கு, ஸ்ட்ராபெர்ரி டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுமா? சொல்லாது. அப்ப வந்து புலன் இருந்தும் ஏன் அந்த மனிதனால நாக்கு இருந்தும் சுவைத்து சொல்ல முடியல? அங்க உணர்வு இல்ல. அப்ப புலன்கள் தானாகவே எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப வேறு ஏதோ ஒன்று அந்த புலன்களை கொண்டு அறிய வைக்கிறது இல்லையா? உங்களிடத்துல இருக்கிற புலன்கள்ல கண்ணு ஒண்ண பாக்குது, காது ஒண்ண கேக்குது, நாக்கு ஒண்ண சுவைக்குதுன்னா, அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருந்து கொண்டு அந்த புலன்கள் மூலமாக அவைகளை அறிய வைக்கிறது, உணர வைக்கிறது. அப்ப அப்படி என்னங்க உணர வைக்கிறது, அறிய வைக்குதுன்னு நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? மனசு வேணா அப்படி அறிய வைக்கலாங்கன்னு நெனைக்கலாம். ஏன்னா மனசு இருக்கிறதுனால, இத சுவைச்சு பார்த்த உடனே இது இனிப்பு சுவைன்னு சொல்லுது. இன்னொன்னு நக்கி பார்த்துட்டு இது உப்பு சுவைன்னு சொல்லுது. அப்ப இது இனிப்பு, இது உப்புன்னு எப்படி அந்த நாக்கு உணர்ந்தது அப்படின்னு பார்த்தா, மனசு இருக்கிறதுனால. அப்ப மனசு இருக்கிறதுனால, மனசு என்ன பண்ணுதுன்னா, பகுத்து பார்த்து, அத புத்தியினால விசாரித்து பார்த்து, அந்த விளக்கத்த குடுக்குது. எப்படி விளக்கத்த குடுக்குது? பாருங்க, இத நக்கி பார்த்தா இது இனிப்பா இருக்குங்க. இத நக்கி பார்த்தா இது உப்பா இருக்குங்க. அப்ப இங்க உப்பு, இனிப்புங்கிற 2யும் பகுத்து பார்க்கின்ற ஒரு பகுத்தறிவு மனிதனிடத்துல இருக்குது இல்லையா? அது மனதிற்கு மேம்பட்ட ஒரு அறிவா இருக்கிறதுனால, அத புத்தின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ மனம் எந்த ஒளியால் காணப்படுகிறதோ, அந்த ஒளி தான் இங்க புத்திங்கிற என்னுடைய சுய ஒளி. அதுதான் நான் ஆக முடியும். அப்ப அப்படிப்பட்ட சுய ஒளியாக இருக்கிற அந்த அறிவு ஒளிய, அந்த புத்தி பிரகாசத்த இங்க வந்து அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் சொல்றாரு. வள்ளல் பெருமான் வந்து அருட்பெரும் ஜோதிங்கிற வார்த்தைய எதுக்கு உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த புத்திய சொல்றார். அந்த அறிவ சொல்றார். அதுதான் இங்க அருட்பெரும் ஜோதி. நம்ம வெளிய பார்க்கிற தீப ஒளி கிடையாது. நம்ம உள்ள இருக்கிற புத்தி ஒளி, அறிவு ஒளிய வந்து மகான்கள் இப்படி புரிய வைக்க பார்க்கிறாங்க. அப்ப மனம் தன்னை தானாகவே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த மனதை கொண்டு பிரகாசிக்கின்ற நான் அதை அறிகிறேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் அந்த தூய அறிவாக இருக்கிறேன். அப்படிங்கிறத எங்க மகான்கள் புரிய வைக்கிறது தான் ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம இங்க பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இங்க அனைத்தையும் அறியும் அறிவு பற்றிய விசாரணை வந்து ஒரு முடிவை கொடுக்குது இல்லையா? என்ன கொடுக்குது? நான் என்பது என்னுடைய சுயம். நான் என்பது என்னுடைய சுய அறிவு. நான் என்பது என்னுடைய சுய உணர்வு அப்படிங்கிறது இங்க அறியப்படுகிறது. அப்ப இங்க உலக விஷயங்கள், புலன்கள் மற்றும் மனம் அப்படிங்கிற எதுவுமே இங்கு சுயமாக தானாகவே அறிந்து கொள்ள முடியாது. ஒரு புலன் வந்து தானாவே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குமா? முடியாது. எப்படி கண்ணு தானாவே அந்த காட்சிய பார்த்து கண்டுபிடிச்சிடுமா? நாக்கு தானாவே அந்த சுவையை அறிந்து கொள்ள முடியுமான்னா, முடியாது. ஏனென்றால் அதற்கு பின்னாடி புத்தி இருக்கணும், மனசு இருக்கணும். அப்ப மனசு இருந்து என்ன சொல்லுதுன்னா, கண்களால் இதை பார்த்த உடனே இது பேனா அப்படின்னு சொல்லிக் குடுக்குது. கண்களால் இதை பார்த்த உடனே இது பென்சில்னு மனசு சொல்லிக் குடுக்குது. அப்ப வெறும் புலன் இருந்தால் மட்டும் போதாது. புலனுக்கு பின்னாடி மனது இருக்கணும். அப்ப அந்த மனது வந்து இது பேனா, இது பென்சில்னு சொல்லிக் குடுப்பத மனதுக்கு மேம்பட்ட பரிமாணமாக புத்தி இருக்கணும். அப்ப அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா, பிரித்தறியுது. இது பேனா, இது பென்சில் அப்படின்னு பிரித்தறியும்போது, அப்ப ஒரே புலன்கள்ல பல விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும், அது ஒன்றாகி விடாது. அந்த புத்தி அதை பகுத்து பிரித்து தெளிவாக காட்டுகிறது. அப்படி புத்தி இல்லன்னா என்ன ஆயிடும்னா, மனசுக்குள்ள எல்லாம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா பிரித்தறிய முடியாது. அப்ப உங்களுக்கு பார்க்கிற பார்வையில இந்த உலகம் தெரியும். ஆனா இந்த உலகத்துல இது இது இன்னது என்று பகுத்தறிய முடியாது. அப்ப இந்த உலகத்துல இது இது இன்னது என்று பகுத்தறிவதற்கான பரிணாமம் தான் இங்க மனித பரிணாமத்துல 6ஆம் அறிவு பரிமாணத்துல நன்மை தீமைகள் மட்டும் இல்ல, நித்திய அனித்தியத்தையும் காட்டிக் கொடுக்கின்ற ஒரு ஒளி நம்ம இடத்துல இருக்கிறது தான் நம்முடைய சுயமொழி, சுயம் பிரகாச ஒளி. அது அறிவு ஒளி அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க எந்த ஒரு புலனும், மனசும் சுயமாக எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அவைகள் ஒளிரச் செய்ய, அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்திருந்தாலும், அதன் அதிஷ்டானத்திலே தூய அறிவு தன்னை அறிவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த தூய அறிவு ஒளியின் வெளிச்சத்தினால் தான் இங்கு எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப உண்மையில் இங்கு நான் அப்படிங்கிற ஒரு விசாரணையை நீங்க ஆழமா மேற்கொண்டீங்கன்னா, அந்த நான் என்பது ஒன்று மட்டும் தான் இருக்க முடியும். 2 நான்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா 2 நான்கள் எப்படி உங்ககிட்ட உருவாகுது அப்படின்னா, பார்ப்பவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன், பார்க்கப்படும் பொருள் இன்னொன்று இருக்குது. அப்புறம் வந்து 2வது நான் பார்ப்பது போல அவன் பார்க்கின்றான். அப்படி இப்படின்ட்டு இருமைகள்ல போய் சிக்கும்போது, இங்கு அந்த மாரி இருமை நான்கள் உண்டாகி விடுகிறது. ஆனால் ஒரே ஒரு நான் மட்டும் உள்ளது. அந்த நான் என்னன்னா, தன்னுடைய சுய அறிவு, தன்னுடைய சுய உணர்வு.
அந்த ஒரு நான் தான் இந்த உலகத்துல இத்தனையும் உருவாக்க முடியும், இத்தனையும் படைக்க முடியும், அத்தனையும் அனுபவிக்க முடியும், அத்தனையும் அழிக்க முடியும். ஏன்னா எல்லாம் அதனுடைய இருப்பிலேயே இருக்கிறது. அப்ப புலன்களால் பிடிக்கப்படாத அதே புலன்களையும் மனதையும் ஒளிரச் செய்கின்ற ஒரு உன்னத ஒளி உங்களிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நான் என்ற சதா உங்களிடத்திலே ஸ்புரணமாகிக் கொண்டிருக்கிறது. அதுவே அறிவு, அதுவே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க ஏக்க ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார். அப்ப அதனால இப்ப இந்த உடல்களால் உருவாக்கப்பட்ட புலன்களைக் கொண்டோ அல்லது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் உருவான மனதினைக் கொண்டோ நீங்கள் பலவாறாக சிந்தனைகள் செய்தோ இதை புரிந்து கொள்ள முடியாது. எதை? தன்னுடைய சுயத்தை. ஏன்னா இதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள். ஆனா இந்த வந்து போகின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையான என்னுடைய சுய இருப்பினாலே தான் இருக்கிறது. அப்ப என்னுடைய உண்மையான அடையாளம் என்பது நான் அனைத்தையும் அறியும் அறிவு ஒளி, ஆத்ம ஒளி அப்படிங்கிறத ஒருத்தன் உணர்வதுதான் இங்க உண்மையில் நான் அப்படிங்கிற உங்களுடைய அடையாளம். அதுதான் உங்களுடைய இருப்பு. அது உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த வார்த்தைகள், எண்ணங்கள், இந்த புலன்களால் அறியப்படுகின்ற விசை சுகங்கள், இந்த உலகம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இருப்பினாலேயே தான் இருக்கிறது. நீங்கள் இல்லாவிட்டால் அவைகள் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை வந்து நீங்க இங்க நல்லா உள்வாங்கிக்கணுங்கிறதா இந்த ஏக்க ஸ்லோகம் சொல்ல வருது. அப்ப எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் அனைத்தும் யாருடைய ஒளியால் அறியப்படுகின்றன அப்படின்னு நீங்க ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கேள்விக்கான பதிலை நீங்க ஒரு யூகத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு கருத்தை உருவாக்குவதன் மூலமாகவோ அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாம் யாருடைய ஒளியால் அறியப்படுகின்றன ஒரு கேள்வி எழுப்பும்போது அதுக்கு பொருள் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுக்கு ஏதேனும் ஒரு விளக்கம் கொடுத்து புரிய வச்சிடலாமா? அப்படின்னா உங்களையே நீங்க காட்டி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் வந்து காட்டி கொடுக்கணுமா? அப்படின்னு பார்த்தா அப்படி இன்னொருத்தர் சொல்லி ஒரு கருத்தின் மூலமாக கொடுத்து விட முடியாது. அல்லது புலன்கள் மூலமாக அதை காட்டி கொடுக்க முடியாது. உங்களை காட்டி கொடுக்க முடியாது. இங்கு தரப்படுகின்ற பதில்கள் என்ன அப்படின்னா, நேரடி அனுபவத்தின் தன்மை பற்றியது. இங்க ஆதிசங்கரர் கேட்கிற கேள்விக்கும் சிஷ்யன் கொடுக்கிற பதிலுக்கும் ஆழமான விஷயம் இருக்கு. அது எப்படின்னா நேரடி அனுபவத்தின் தன்மை. அதாவது சுய அனுபவத்தின் மூலமா அந்த விஷயத்தை புரிய வைக்க பார்க்கறாங்க. அது எப்படிப்பட்ட தன்மை? அது உங்களுடைய சுய இருப்பின் தன்மை. நீங்க இருக்கிறீங்கங்கிற தன்னுணர்வு தன்மைய அது காட்டிக் கொடுக்கும்போது, அதுக்கு வெளியிருந்து ஒருத்தர் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பதில் எப்படின்னா, அது உங்களுடைய இருப்பின் தன்மை பற்றியது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் இருப்பது, அதில் உங்கள் அடையாளத்தை முழுமையாக உள்வாங்குவது, அதை விசாரணைக்கான விடையின் தன்மையை கொண்டு உணர்வது என்பதாகத்தான் நீங்க இந்த ஏக்க ஸ்லோகியனுடைய கேள்வி பதில பார்க்கணும். அதாவது நீங்கள் இருக்கிறதுனால, அதில் உங்களுடைய அடையாளத்தை முழுமையாக கூறப்பட்டிருப்பதை உள்வாங்குவதன் மூலமாக, அதை உங்களிடத்தில் இருக்கிற புத்தி சக்தியில விசாரித்து பார்த்து, விசாரணைக்கான விடையின் தன்மையை கொண்டு புரிந்து கொள்வதனால நீங்க இதை வந்து உள்வாங்க முடியுமே தவிர, நீங்க நினைக்கிற மாரி இருத்தல் என்பது ஒரு பண்பு கிடையாது. ஒரு குணம் கிடையாது. அது மாரி நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த தன்னுணர்வு நிலை, அந்த நனவு என்பது ஒரு பண்பு கிடையாது. ஒரு குணம் கிடையாது. ஒரு பண்பு என்றால், ஒரு குணம் என்றால் என்ன என்றால், வேறு ஏதாவது ஒன்றுக்கு சொந்தமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து குணபேதங்களுக்குள்ள வரும். இப்ப அதுக்கு எப்படி புரிய வைக்கலாம்? ஒரு பண்பு நலன், ஒரு குண நலன்னா எப்படி புரிய வைக்கலாம்? இப்ப தண்ணீரின் குணம் வந்து குளிர்ச்சி, நெருப்பின் குணம் வந்து சூடு அப்படின்னு உங்களுக்கு புரியும்போது, உங்களுக்கு தண்ணீன்னா அது குளிர்ச்சியா இருக்குங்க. நெருப்புன்னா அது சுட்டுடுங்க. அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து நீங்க அங்க சொல்ல முடியாது. ஆனா ஆத்மாவாகிய தனக்கு, சுயமாகிய தன்னுடைய இருப்புக்கு, அது மாரி ஏதேனும் ஒரு டெஃபனிஷன் குடுக்க முடியுமா? அதாவது இப்ப தண்ணீன்னா குளிர்ச்சிங்க, நெருப்புன்னா சூடுங்க, ஆத்மான்னா இப்படிங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னா, சொல்லவே முடியாதுங்கிறது தான் வேதத்தின் ஆழமான உண்மை. அப்ப சொல்லி புரிய வைக்கிற விஷயமா? புலன்கள் வழியா அத பார்த்து புரிஞ்சுக்கிற விஷயமா? அல்லது படிப்பறிவினால கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமான்னா, அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தான் அது நம்ம புலன்களுக்கும், மனதுக்கும் எட்டாதது. ஏனென்றால், அது நானாகவே இருந்து கொண்டு நான் தேடி அடைய முடியாதது. அப்படி ஒரு விஷயமா நான் இருந்துகிட்டு, நான் எனக்கு வேறாக வெளிய தேடி எப்படிங்க அத பிடிக்க முடியும்? பிடிக்கவே முடியாது.
அப்ப அததான் நம்ம எப்படி புரிவிக்க முடியும்? நீங்க சர்க்கரையாகவே இருந்து கொண்டு, இனிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா, எப்படி சொல்ல முடியும்? நீங்க நீர்ல இருக்கின்ற மீனாகவே இருந்து கொண்டு, நீர் எப்படி இருக்கும்னு கேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? அது மாரி நீங்க சுயம் பிரகாச அறிவு ஒளியாகவே இருந்து கொண்டு, அறிவு எப்படி இருக்குங்கன்னு கேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? அது முடியாது. அப்படிங்கிறத இங்க அருமையா புரிய வைக்கிறார் ஆதிசங்கரர். ஏன்னா, இப்ப நம்ப விழிப்பு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வள்ளல் பெருமான் அத சொல்றாரு. விழித்திரு, தனித்திரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறார். அப்போ விழித்திரு அப்படிங்கிற இந்த விழிப்பு நிலை இருக்கு இல்லையா? அந்த நனவு நிலை அப்படிங்கிறது எதற்குமே சொந்தமானது கிடையாது. ஏன்னா, சதா நம்ம விழித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அந்த விழிப்பு நிலைங்கிறது ஆத்மாவினுடைய இருப்பு நிலை. அங்க ஒரு டைம் அது விழிச்சுக்குது, ஒரு டைம் அது தூங்கிடுதுன்னுலாம் நீங்க சொல்லவே முடியாது. ஆத்மாவின் இடத்துல வந்து ஒரு விழிப்பு, ஒரு தூக்கம், ஒரு உறக்கம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா, நீங்க ஆத்மாவா இருக்கிறதுனால உங்களிடத்துல விழிப்பு, தூக்கம்ங்கிறதே கிடையாது. ஆனா, நீங்க நான் விழிச்சுக்கிட்டேன், நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? உடம்பின் அடிப்படையில சொல்றீங்க, மனதின் அடிப்படையில சொல்றீங்க. ஆனா, நீங்க இந்த உடலையும், மனதையும் கடந்து நின்னா தான், உங்களுடைய சுய இருப்பு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சுய இருப்புல நீங்க அவஸ்தாத்ரய சாட்சியா இருப்பது புரியும். ஏன்னா, இங்க விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலைங்கிற 3 விஷயங்களையும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நீங்க, அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் அறிவு, அதுதான் உணர்வு, அதுதான் எல்லாவற்றையும் அறியும் அறிவா இருக்கு. ஆனா, அது நான் என்று நீங்க அறியாம, நீங்க உங்களை உடலாக பாவித்துக் கொண்டு, மனதாக பாவித்துக் கொண்டு இருக்கின்ற வரைக்கும், உங்களால அந்த சுயம் பிரகாச அறிவு நிலையில பிரகாசிக்க முடியாது. அப்ப உங்களுடைய சுய இருப்பை நீங்க உணர முடியாத நிலையில, நீங்க என்ன பண்றீங்க? நான் தூங்கிட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் விழிச்சுக்கிட்டேங்கிறீங்க. நான் இப்போ விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறீங்க. தூங்குறதுனால என்னால அத தெரிஞ்சுக்க முடியலங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் மனதினுடைய, உடல்களினுடைய பிரச்சனை. அத போய் நான் என்று அபிமானிப்பதால் வருகின்ற பிரச்சனை. அப்ப இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சுய நனவை, அந்த விழிப்பு நிலையை நீங்கள் மாற்றி புரிந்து கொண்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது நல்லா உள்வாங்கிக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எதையும் இங்கு செய்வதில்ல. எதுவும் அதற்கு வேறாக செய்யப்படுவதும் இல்ல. இந்த உலகின் முழு அனுபவமும் உங்கள் புலன்களால் எவ்வாறு ஒளிரச் செய்யப்படுகிறது அல்லது அறியப்படுகிறது என்பதை ஆழமாக கவனித்துப் பாருங்கள். இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்ல வருது. இந்த ஸ்லோகம் என்னன்னா, சும்மா ஒரு குரு சிஷ்ய உரையாடல் கிடையாது. குரு சிஷ்யன தூண்டுறார். எப்படி தூண்டுறார்ன்னா, இந்த உலகின் முழு அனுபவமும் உங்கள் புலன்களால் ஒளிரச் செய்யப்படுகிறது. கண்களால் பார்க்கிறேன் என்று சொல்கிறீங்க. அல்லது மனதினால் அறிகின்றேன் என்று சொல்கிறீங்க. அது எப்படி என்பதை கவனியுங்கள். அப்படி கவனித்துப் பார்த்தால், உங்களிடத்திலே இருக்கின்ற உணர்வு இல்லாமல் இந்த உலக அனுபவம் இருக்க முடியாது. அப்ப சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற பிரகாசமான அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த உலகின் ஒளி, உங்கள் புலன்கள் மூலம் மட்டுமே அறியப்படுவது அல்ல. உங்கள் புலன்களை ஒளிரச் செய்வது அல்லது அறியச் செய்வது எது என்று நீங்கள் விசாரித்துப் பார்த்தால், அது மனம் என்று கூறினாலும், அந்த மனம் புலன்களை அறிந்திருக்கிறது. ஆனால் அந்த மனமோ தன்னைத் தான் அறியவில்லை. அடுத்த பாயிண்ட்க்கு வராரு. அதே மனதிற்கு அறிவு அல்லது வெளிச்சம் இல்லாவிட்டால் புலன்களின் அனுபவமும் இருக்காது. அதைத்தான் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே, மனமில்லாத நிலையிலே, இந்த உலகத்தை துறந்து விட்ட நிலையிலே உணர முடிகிறது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. விழிப்பு நிலைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து உலகம் வருது. கனவு நிலையில போகும்போது வேற உலகம் வருது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது எல்லாம் 2 உலகமும் மறைந்து விடுகிறது. உங்களையே நீங்கள் அறிய முடியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த துர்பாக்கிய நிலைக்கு என்ன காரணம்? தன்னுடைய சுய இருப்பு தெரியாததுனால, தூங்கும் போதும் தன்னை தெரிந்து கொள்ள முடியவில்லை. கனவுலயும் தன்னை தெரிந்து கொள்ள முடியல. விழிப்பு நிலைக்கு வரும்போதும் தன்னை தெரிந்து கொள்ள முடியாவிட்டால், மனித பிறவி வீணாகி விடுகிறது. ஒட்டுமொத்தமா மனித பிறவி வீணாகி விடுகிறது. அப்ப இந்த 3 நிலைகள்லயும் ஒருத்தன் தன்னை தெரிஞ்சுக்கவே முடியலன்னா, அவன் எதுக்கு மனித பிறவி எடுக்கணும்? அவன் இதுக்கு முன்னாடி இருந்த மிருக பிறவியிலே வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா மிருகம் இந்த 3 நிலையிலும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எந்த இடத்துல மனிதன் தன்னை தெரிந்து கொள்ள முடியும்? கனவுல தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. சரி, தூக்கத்துல தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப விழிப்பு நிலையிலே, நனவு நிலையிலே மனிதன் தன்னை தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? தன்னிடத்தில் இருக்கின்ற புத்தியை பிரகாசிக்க வைப்பதனால் தெரிந்து கொள்ள முடியும். அதான் இங்க பாயிண்டே.
தன்னிடத்தில் இருக்கின்ற புத்தியை பிரகாசிக்க வைப்பதனால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மனம் புத்தி இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி விசாரித்து பார்க்கிறவனுக்கு என்ன புரியும்னா, ஓ, மனசு புத்தி இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு. நான் தூங்கிட்டேன்னா இந்த உலகம் போயிடுது. நான் விழிச்சுக்கிட்டேன்னா இந்த உலகம் வந்துடுது. அப்ப நான் விழிக்கும் போது எனக்கு இது இது இன்னது என்று பகுத்தறியும் பரிமாணம் புத்தியாக மாறி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த புத்தியையே ஒளிரச் செய்வது எது? அடுத்த கேள்வி. அந்த புத்தியையே ஒளிரச் செய்வது எது? அது நம்மிடத்தில் இருக்கின்ற சுய அறிவு. அந்த சுய அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா, இது இது இன்னது என்று பகுத்தறியும் புத்தி பரிமாணத்துக்குள்ள வந்து அவைகளை ஒளிரச் செய்கிறது. அப்ப அப்படி ஒளிரச் செய்வதற்கு அது இல்லாவிட்டால் புத்தியும் பிரகாசிக்காது, மனமும் தன்னை அறியாது, புலன்களும் வேலை செய்யாது. அப்படியானால் மனம் உண்மையில் என்னதான் அறிந்து கொள்ளும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, மனதிற்கு என்ற சுயம் பிரகாச ஒளியே கிடையாது. அதான் இங்க பாயிண்டே. மனதுக்குன்னு என்று ஒரு தனி இருப்பு கிடையாது. ஏனென்றால் மனம் என்பது அறிவின் அதிஷ்டானத்திலே இங்க அனைத்தையும் அறிவும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த அறிவு ஒளிதான் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட மனசு தூக்கத்துல ஒடுங்கும் போது இங்க எல்லாவற்றையும் விட்டு விடுகிறது இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் விட்டு விட்ட பிறகு நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வையும் அது அறிய முடியாம போற ஒரு நிலை உண்டாகுது இல்லையா? மனசு விழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் தெரிஞ்சுக்கல, தூங்கும் போதும் தெரிஞ்சுக்கல. அப்ப தூங்கும் போது அங்க ஒரு எம்ப்டினஸ் வந்துடுது, ஒரு சூன்யம் வந்துடுது, அங்க ஒண்ணுமே தெரியல. அப்ப அந்த நிலைக்கு பேரு என்னங்க? அது ஒரு மரணம் மாதிரி. தூக்கம் ஒரு மரணம் போன்றது. மரணத்துல நம்மளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. தூக்கமும் அப்படிதான், எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப மரணம் என்பது உடல் போன பிறகு வருவதா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா மரணம் என்பது உடல் இருக்கும் போதே மண்டையில் அடிபட்டு கோமா நோயாளியா போயிட்டான் பாருங்க, அதுவும் மரணம் தான். உடல் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனா அவனுக்கு உலகம் தெரியாது. அப்ப அதுக்கு பேரு மரணம். தூங்கும் போது உடல் இருக்கும், உயிர் இருக்கும், உலகம் தெரியாது, அதுக்கு பேரு மரணம். அப்ப என்னங்க மரணம்னா? அப்ப என்னங்க எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னா, மரணம்னா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா எல்லாம் அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் என்று தன்னை தெரிந்து கொள்வதற்கு பேர் என்ன? அமரன்னு பேரு. அவனுக்கு மரணமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒன்று இருக்கு. அது எல்லா காலங்களிலும் இருக்கு. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய் சதா இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் என்னுடைய சுய உணர்வு, சுய அறிவு அப்படிங்கறத நீங்க கண்டறியணும் அப்படிங்கறத இந்த ஏக்க ஸ்லோகியில அருமையா புரிய வைக்கிறார். ஏன்னா அது உங்களுடைய சொந்த இருப்பு. உங்கள் சொந்த இருப்பு என்பது அனைத்தையும் ஒளிரச் செய்கின்ற உணர்வு. அப்ப அப்படிப்பட்ட அந்த நனவை ஒளிரச் செய்வது எது? நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை ஒளிரச் செய்வது எது? அப்படி ஒன்று ஒளிரச் செய்வதற்கு இன்னொரு விஷயம் இருக்கான்னா, தன்னையே தான் அறிந்திருப்பதினால தன்னை சதா ஸ்மரணமாக்கிக் கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று ஸ்புரணமாக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னுடைய சுய ஸ்புரணத்தை, தன்னுடைய தன் இருப்பை ஒரு கருத்தாக, ஒரு பொருளாக நம்ம வெளியே கொடுக்க முடியாது. ஏன்னா அது நான் இப்படி அனுபவிச்சேங்க, அப்படி அனுபவிச்சேங்க, எனக்கு என்னுடைய சுய இருப்பு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. அப்படி சொல்றான்னா அவன் அந்த ரியாலிட்டிக்குள்ள போல, வேற ஏதோ மனதினுடைய ஒரு போக்க நான் அனுபவிச்சேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு புலங்காங்கிதம் அடைஞ்சேங்க, அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க, அப்படியே ஒரு ஆனந்தம் கிடைச்சதுங்க அப்படின்னு மனசெல்லாம் சொல்றதையும் அவன் அதுன்னு நினைச்சுக்கிறான். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, இந்த புலன்களுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். ஏன்னா நீங்க முழுமையா அந்த வெளிச்சம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தான் வெளிச்சம் என்பது தெரியாம இந்த மனதின் மூலமாக உலகில உருவாக்கப்பட்ட விசய சுகங்களில, நாம ரூபங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு அந்த அறியாமை இருள்ல நீங்க உங்களுடைய ஒளி பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியாம சுயத்தை இழந்து நிக்கிறீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி நனவு நிலைக்குள்ள வரும்போது, அதாவது 3 நிலைகள்ல கனவுலயும் உங்களை தெரிஞ்சுக்க முடியாது, தூக்கத்திலையும் உங்களை தெரிஞ்சுக்க முடியாது, விழிப்பு நிலையில விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற பகுத்தறிவு பரிமாணத்துல புத்தி சக்தியை கொண்டு, விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்த்தா உங்களுக்கு புரியும், இங்க எல்லாம் மனம் உருவாக்கி கொண்ட கற்பனை கதாபாத்திரங்கள். ஏன்னா இங்க புறநிலை என்பது என்ன அப்படின்னா, ஒளி என்று
எதை குறிப்பிட்டிருந்தாலும் அது கண்களால் பார்க்கக்கூடிய ஒன்றோ அல்லது மனதினால் காட்சிப்படுத்தக்கூடிய ஒன்றோ அல்ல. ஒளி என்று சொன்னாலே அது தன்னுடைய சுய இருப்பு, நம்முடைய தூய அறிவு ஒளியை குறிக்கிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒளியைத்தான் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லணும். வெளியே ஏத்தி வைக்கிற தீபத்தை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடாது. அப்ப அறிவு ஒளி என்பது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த கருத்துக்கள் அல்ல. அது உங்கள் உள்ளே இருந்து அனைத்தையும் அறியும் உங்களது சுய அறிவு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க குரு விசாரணையின் மூலமா இதை அறிவுறுத்துகிறார். எது உங்களுக்கு ஒளியை வழங்குகிறது? எது நனவை தானே விழித்தெழச் செய்து மாயையின் இருளிலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது சீடன் என்ன புரிஞ்சுக்கிறான்? உண்மையிலேயே ஒளிகளின் ஒளி என்பதை சீடனுக்கு உன்னுடைய சுயம் பிரகாச இருப்பு ஒளி, அறிவு ஒளி என்பதை இங்கு விளக்குவதாக குரு சீடன் உரையாடல் பகுதியாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஒருவருடைய அடையாளத்தை, ஒருவருடைய இருப்பை அவர் நனவின் தன்மையில் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க எப்ப சொல்ல முடியும்? விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்ல முடியும். நீங்க கனவுலயும் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்க ஆழ்ந்த உறக்கத்திலையும் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த 2 நிலையும் உங்களை தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப நனவு நிலைக்கு வந்த பிறகு நீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய இருப்பை நீங்க வெளிப்படுத்த முடியறதுக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுது உங்களுக்கு? இந்த உடலும் தேவைப்படுது, புலன்களும் தேவைப்படுது, மனசும் தேவைப்படுது. ஆனா இதுவே போதுமானா இல்ல. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அப்ப அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கறது உங்களுடைய சுயம். அதுதான் நான். அப்ப அந்த நான் தான் நீ அப்படிங்கறது இங்க குரு உபதேசிக்கிறார். தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துல உபதேசிக்கிறார். அப்போ இது எல்லாமே என்னுடைய இருப்பினால் இங்கு அறியப்படுகிறது. அந்த ஒளி என்பது என்னுடைய இருப்பை தான் இங்கு குறிக்கிறது. அப்ப இந்த நிலை நமக்கு புரிய வந்துட்டா, நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல. அப்ப இந்த மனம் என்ற விஷயத்தை தாண்டி புலன்கள் மூலமா சில விஷயங்களை அறிஞ்சுக்கிறேன்னா அந்த புலன்களும் நான் அல்ல. அப்ப இவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட சுயம் பிரகாச அறிவு ஒளித்தான் நான். ஏனென்றால் அந்த மனதையே யார் அறிகிறார்களோ அதுவே நான். அந்த புலன்களையே யார் அறிகிறாரோ அதுவே நான். அப்ப இந்த மனம் புலன்களுக்கு அப்பாற்பட்டு பார்க்கப்படுபவைகளாக எவை இருக்கிறதோ அதை அறிபவன் நான். அப்ப எல்லாம் நானே. அப்ப அப்படியானால் நான் அப்படிங்கிற என்னுடைய இயல்புதான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்பினா இதுக்கு இதே ஆதிசங்கர் அருமையான விளக்கம் இதே செய்யுள்ல கொடுத்திருக்கார். என்ன கொடுத்திருக்காருன்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற அனைத்தையும் அறியக்கூடிய விஷயத்திற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புனீங்கன்னா, இங்க அனைத்தையும் அறியும் அறிவுக்கு ஆதாரமாக இருப்பது என்னுடைய சுய ஒளி அப்படின்னு உங்களுக்கு புரியும். என்னுடைய சுய அறிவு அப்படின்னு புரியும். அப்ப தன்னை அறிய வேறு எந்த கருவியையும் அல்லது மூலத்தையும் சார்ந்து நான் இருக்க வேண்டும் என்பது இல்லை என்பது புரியும். நீங்கள் மற்றொன்றால் அறியப்படுபவராக இருக்க முடியாது என்பது விளங்கும். அப்படியானால் நீங்கள் யார் அப்படின்னு நீங்க உங்களை விசாரித்து பார்த்தா, நீங்கள் அறிந்தவராக மட்டுமே இருக்க முடியும். நீங்கள் யாராக இருக்க முடியும்? சதா அறிந்தவராகவே இருக்க முடியும். நான் அறிந்து கொண்டவனாகவே நீங்க இருக்க முடியும். அப்ப அறியப்பட்ட அனைத்தும் உங்களுடைய அறிவிலேயே அடங்கி இருக்கிறது. மற்றும் அறிந்த அனைத்தையும் அறிபவனாகிய உங்களிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வச்சேன்? இப்ப பேனா, பென்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறியப்படும் பொருளாக உங்களுக்கு தெரிஞ்சாலும், அதை அறிவதற்கான சுய அறிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இது பேனா, இது பென்சில்னு பிரிச்சு பார்த்து அதை அறிந்து கொள்ள முடியுது. அப்படி அறிந்து கொண்ட பிறகு அப்படி அறியப்பட்ட பொருளுக்கு வேறாக இங்க ஏதாவது இருக்கா? இல்ல. நான் இருக்கிறதுனால இருக்காது. அப்ப நான் இருந்தா பேனா, பென்சில் தெரியும். நான் இல்லைன்னா பேனா, பென்சில் தெரியாது. அப்ப நான் இருந்தா உலகம் தெரியும். நான் இல்லாவிட்டால் உலகம் தெரியாது. அப்ப எல்லாம் அறியும் அறிவாக நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன். அப்ப அறியப்பட்டவைகள் அனைத்தும் என்னுடைய அறிவிலேயே அடங்கி உள்ளது. அப்ப அறிந்த அனைத்தும் என்னுடைய அறிவிலேயே அடங்கி உள்ளது. அப்ப நான் யார் அப்படின்னா, நான் அந்த அறிவு. அப்ப அறிந்தவரை மட்டும் அறிந்தவராக உணர்ந்து கொள்வது தூய அறிவு உணர்வின் வெளிப்பாடு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க எவ்வளவோ பரிமாணங்களை கடந்து வந்திருந்தாலும் மனித உடல்ல அனைத்தையும் அறியும் அறிவாக அறிபவனாக இங்கு ஒரு ஊடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஊடகம் உடலாக வெளிப்பட்டு உள்ளமாக வெளிப்பட்டு அனைத்தையும் உணர்வதாக இங்கு அனுபவத்துக்கு வருகிறது. அப்போ உங்க அடையாளம் என்ன? உண்மையிலேயே உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா தூய உணர்வு மட்டும்தான். ஏன்னா
அறியப்பட்ட அனைத்துக்கும் தொடர்புடைய அறிபவன் என்பதாக உங்களை இங்கு குறிக்கப்படுகிறது. ஏன் உங்களை அறிபவன் இங்கு சொல்றோம்? திருக் திருஷ்ய விவேகத்துல ஆதிசங்கரர் இதை பேசுறாரு. திருக் திருஷ்யம் அப்படிங்கிறதுல இப்ப பார்ப்பான் பார்க்கப்படுபவைகள் அப்படிங்கிற 2 விஷயத்துல பேசுறாரு. பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனம் புத்தி அப்படிங்கிற ஊடகத்தின் வழியாக அறிவு தான் அங்க இருக்குது. ஆனா அது பார்க்க வேண்டிய பொருள் அங்கு படைக்கப்படவே இல்லை. அதனால நீங்க ரொம்ப ஆழமா விசாரித்து பார்த்தா பார்ப்பான் பார்க்கப்படுபவைகள் என்பது எல்லாமே பார்வை இருப்பதினால் இருக்கிறது. பார்வை இல்லாவிட்டால் பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படுபவைகளும் இல்லை. அப்ப உண்மையில் இங்கு நான் யார் அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா அந்த இருப்பு, அந்த உணர்வு, அந்த அறிவு அப்படிங்கிறதா இங்க சத்தியம், நித்தியம். அதுதான் பிரம்மம். அது உங்களுடைய சுய ஒளி, சுயம் பிரகாச அறிவு ஒளி. அது உங்களுடைய நித்தியமான இயல்பு. அதுவே உங்களுடைய சுயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க ஆதி சங்கரர் ஆழமா இந்த ஒரே ஒரு ஏக்க ஸ்லோகி பாடல்ல மிக விரிவான விளக்கத்துல புரிய வச்சுட்டார். அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல என்ன புரிந்திருக்கணும் அப்படின்னா, இந்த திரிபுட்டி விஷயத்துல இப்ப பார்ப்பவன் அப்படிங்கிற மனசு ஒரு பேனாவை பார்க்குது, ஒரு பென்சிலை பார்க்குது. பார்க்கப்படுபவைகள் அப்படிங்கிற விஷய சுகங்களாக இங்க பேனாவும் இருக்கு, பென்சிலும் இருக்கு. ஆனா இந்த பேனா பென்சிலுங்கிறது வெளியே படைக்கப்பட்டது போல தெரியுது. அவ்வாறு படைக்கப்பட்டவை பார்ப்பவனாக இங்க நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயமும் புரியுது. ஆனா இந்த 2 எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்வைங்கிற ஒரு விஷயம் இருப்பதினால தான் இங்க பார்க்கப்படுபவைகளும் பார்ப்பானும் இருக்கிறான். இப்ப பார்ப்பான் பார்க்கப்படுபவைகள் பார்வை என்பது உங்களுக்கு புரியலன்னா, அறிபவன் அறியப்படுபவைகள் அறிவு என்ற ஆங்கிள் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா, இப்ப பேனா பென்சில் என்பது அறியப்படுகின்ற பொருட்கள். அதை பேனா பென்சில் என்று அறிபவன் நான். எப்படி நான் அறிகிறேன்? மனம் புத்திங்கிற ஊடகத்தை கொண்டு அறிகிறேன். அப்ப அறிபவனாக நான் ஒருத்தர் இருக்கிறேன். அறியப்படும் பொருட்களாக பேனா பென்சில் இருக்கிறது. ஆனா இந்த பேனா பென்சில் அறியப்படுபவைகளாகவும் பேனா பென்சில் என்பதை அறிபவனாகவும் இருந்தாலும் இவருக்கு பின்னாடி அறிவு இல்லாவிட்டால் இங்கு அறிபவனும் இல்லை, அறியப்படுபவைகளும் இல்லை. அப்ப அந்த அறிவு தான் நீங்க. அப்ப நீங்க இப்ப எந்த இடத்துக்கு போகணும்? நீங்க அறிபவனா மனசுலயே இருக்க விரும்புறீங்களா? இல்ல அறியப்படுகின்ற பொருள்களா இந்த உலகத்தை உண்மை என்று பார்க்க போறீங்களா? இல்ல இந்த அறியப்படுபவைகளுக்கும் அறிபவனாகிய மனம் புத்திக்கும் அப்பாற்பட்ட தூய அறிவுதான் நான் என்று மாறப்போகிறீங்களா? அதுல தெளிவாய்க்குங்க. அப்ப நான் அந்த தூய அறிவுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிஷ்யன் சொன்ன மாதிரி வார்த்தை சொல்லலாம். அந்த தூய அறிவுதான் நான் பிரபோ, நான் தான் அந்த அறிவு அப்படின்னு அவன் எவ்வளவு தெளிவா சொல்றானோ அப்படி நீங்க சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் உங்களுடைய சுயம், அதுதான் உங்களுடைய இருப்பு. அந்த நிலையில இங்க அறியப்படுபவைகள் நீங்க இருக்கிறதுனால இருக்கு. அறிபவனாகிய மனசு புத்தியும் நீங்க இருக்கிறதுனால இருக்கு. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னா வெறும் ஊடகம், வெறும் கண்ணாடி. அப்ப கண்ணாடின்னு ஒண்ணு வந்தா அதுல நீங்க முகத்தை பார்க்கலாம். கண்ணாடி வேண்டான்னா நீங்களா இருக்கலாம். அப்ப அது மாதிரி இங்க பிரம்மம் பிரம்மமாக இருக்கு. அது தன்னை பார்க்க விரும்புனா இங்க உடலையும் மனசையும் ஊடகமா உருவாக்கி உலகத்தை உண்டு பண்ணி அதுல தன்னை பார்க்குது. ஆனா தன்னை பார்க்கின்ற பொழுது நான் மட்டுமே இருக்கிறேன் என்பது அதனால் என்றைக்கும் இழக்க முடியாது. ஏனென்றால் அது அதனுடைய சுயம். அப்ப அந்த சுயத்திலேயே அது நிற்கும் போது இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் எனக்கு வேறாக இல்லை, நான் இருப்பதினால் இருக்கிறது அப்படிங்கிற தெளிவில் அது இருந்துகிட்டு இது வெற்று பார்வை பார்க்கிறது. ஏன்னா அந்த பிரதிபிம்பம் உண்மை கிடையாது. அது மாதிரி கண்ணாடியில நீங்க நின்றுகிட்டு உங்களை பார்க்கும்போது அங்க ஒரு பிரதிபிம்பம் தோன்றுகிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்க இருக்கிறதுனால கண்ணாடி படைக்கப்பட்டு கண்ணாடியில ஒரு உருவம் தோன்றுகிறது. அது மாதிரி இங்க இருப்பாகிய சுய அறிவு இருப்பதினால இந்த உலகம் படைக்கப்பட்டு இப்படி ஒரு விஷயம் தெரிகிறது. ஆனா உண்மையில் இங்க என்ன இருக்கு? சுய அறிவு மட்டும் இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம இந்த பாடல்ல நல்லா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அறிபவரை விசாரிக்கும் போது தனித்துவம் உண்மையற்றது எல்லாம் மறைந்துவிடும். அதனுடன் நான் ஒரு பொருளை அறிகிறேன் அல்லது கடந்த காலத்தில் இந்த பொருட்களை அறிந்திருக்கிறேன் என்று கருதும் புறநிலை கண்ணோட்டம் மறைந்து விடுகிறது. அப்ப உண்மையில் இப்ப இந்த யோக ஸ்லோகி சொல்ல வருகின்ற விசாரணையில நம்ம விசாரித்து பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய ஒளிரும் உணர்வு என்பது சுய இருப்பு மட்டுமே. அதாவது தன்னைத்தான் அறிகின்ற ஒரு சுய ஒளி இருக்கு இல்லையா,
அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது சுய இருப்பு. உங்களுக்குள் ஒளி என்பது என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அறிபவன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது அறிபவனாக இருந்தாலும் சரி, வெளியே ஒளிர்பவனாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் என்னுடைய சுய அறிவிலேயே பிரகாசிக்கிறது. என்னுடைய இருப்பினாலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே யாரோ ஒருவர் வந்து வெளியே மனதை அறியுகிறார் அப்படின்னு சொல்றது அஞ்ஞானம். அப்புறம் மனம் வந்து அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். மனதை தாண்டி உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று நீங்கள் விசாரித்து பார்த்தா, மனதை தாண்டி எதுவுமே கிடையாது. மனதை தாண்டி இரண்டாவதாக ஒரு விஷயம் கிடையாது. மனதை தாண்டி பன்முகத்தன்மை கிடையாது. அப்ப என்ன இங்க சொல்ல வருகிறது? ஒரே ஒரு சுய ஒளி இருக்கிறது. அந்த சுய ஒளி மாறுவதில்லை, முடிவதில்லை. அது நான். அப்ப இங்க நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருப்பது போல ஒரு தோற்ற மாயையை உண்டு பண்ணுகிறது. அவ்வளவுதான். அப்ப ஒருவரின் சொந்த இருப்பு இங்க என்ன அப்படின்னா, தூய அறிவு மட்டும்தான். அப்ப இந்த தூய அறிவு என்பது ஒரு அனுபவம் கிடையாது. அது நம்முடைய சுயம் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா நெறைய பேர் ஆத்மாவை அனுபவமாக்க போறேன்ட்டு ரொம்ப ஆழமா முயற்சி பண்றாங்க. அனுபவம் ஆக்க முடியாது. ஏன்னா அனுபவம் ஆக்குறதா இருந்தா என்ன ஆகும்னா, அனுபவிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கு. அதை நான் அனுபவிக்கின்றேன்னு ஒருத்தன் இருக்கிறான். அது அனுபவமாக எனக்கு நிகழ்கிறதுன்னு சொல்ல வரும். அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? அங்க திருப்பதியில வந்து 3 பேதமைகள் வந்துடும். ஆனா இந்த 3 பேதமைகளும் எங்க ஓரிடத்துல ஒடுங்குதோ, அங்க அனுபவிப்பவனும் இல்லை, அனுபவிக்கப்படும் பொருளும் இல்லை. அனுபவம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவத்தை சொல்வதற்கு இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைதான் இங்க சுய அனுபவம், சுய அனுபூதி, சுய அறிவு அப்படின்னு இங்க வந்து சாஸ்திரம் பேசுது. அதுதான் இங்க நான் என்று நாம் அறியப்பட வேண்டிய ஆழமான விஷயம் என்பதாகவும் இங்கு ஆதிசங்கரர் முதல் கொண்டு தற்போது நம்முடைய வாழ்ந்து மறைந்த ரமண மகரிஷி முதல் கொண்டு சொல்றாங்க. அப்ப இங்க நாம் சுய உணர்தலை ஒரு நிலையாக பேசினால் அது ஒரு அடையாள நிலை. அப்ப இதுவரை நிகழ்த்தப்பட்ட அனைத்து சிந்தனைகளிலும் நீங்கள் உங்கள் சுயத்தை பற்றி நினைக்காமல் உங்களுக்கு வேறாக ஏதோ ஒன்றை அடையப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு ஆராய்வதனால் வருகின்ற தவறான போக்கு. நீங்கள் சுயம் என்ற வார்த்தையை பற்றி நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் சுயத்தை பற்றி நினைத்திருக்கவில்லை. ஆன்மீக சிந்தனை உங்களை தொடவில்லை என்றால் உலக சிந்தனை உங்களை தொடுவதில்லை. உங்களை புரிந்து கொள்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கடவுள் என்று நீங்கள் இருமைகளில் இருந்து கொண்டு இரண்டாவதான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களிடத்திலே இருக்கின்ற சுய உணர்வு பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. ஏனென்றால் நீங்கள் தேடும் பொருள் எதுவோ அது நீங்களே என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க வேத சாஸ்திரங்கள் வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தின் மூலமா நமக்கு உபதேசம் பண்ணுது. அதே மகா வாக்கிய கருத்தை ரொம்ப ஆழமா ஒரே செய்யுள்ள ஆதிசங்கரர் நமக்கு உபதேசம் செய்தார். அதே விஷயத்தை எடுத்து பகவான் ரமண மகரிஷி நான் யார் என்று நீ விசாரித்து பார் என்று விவேகத்தினால் நம்மை விழிக்கச் செய்தார். அப்ப இந்த இடத்துல நம்மை விழித்து கொண்டா எனக்கு வேறாக எதுவும் இல்லை, எல்லாம் என்னுடைய இருப்பிலேயே இருக்கிறது. ஆனால் நானோ சுயம் பிரகாச அறிவு ஒளி. அப்படிப்பட்டவன் நான் மட்டுமே இருக்கின்றேன். அதுவே என்னுடைய இருப்பு. அது ஒன்று மட்டும்தான். அகமேவ பரம் பிரம்மா. நானே அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த சுய இருப்புல சதா இருந்து கொண்டிருக்க முடியும். அந்த நிலையில இங்கு நனவு இல்ல, கனவு இல்ல, ஆழ்ந்த உறக்கம் இல்ல. எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருக்கின்ற சுயம் பிரகாச இருப்பு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இதுதான் ஏக்க ஸ்லோகியினுடைய ஆழமான பொருள். இது நீங்க அனுபவம் ஆக்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு நீங்க நிக்க முடியும். இல்லைன்னா நீங்க கனவுலையும் உங்களை தெரிஞ்சுக்க முடியாது, ஆழ்ந்த உறக்கத்திலையும் உங்களை தெரிஞ்சுக்க முடியாது, நனவுலையும் உங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நனவுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நனவுல மட்டும் தான் கிடைக்கும். கனவுல கிடைக்காது, ஆழ்ந்த உறக்கத்துல கிடைக்காது. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிங்க நான் யூஸ் பண்றது அப்படின்னா, புத்திசாலித்தனத்தை பெருக்கிக்க பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்த பாருங்க. ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்டுடாதீங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவருடைய வாக்கியத்தை எடுத்துக்கங்க. நடைமுறைக்கு வாங்க, அனுபவத்துக்கு வாங்க, ஒவ்வொன்றும் ஆழமா ஊடுருவுங்க, நுணுக்கமா கவனிங்க. இங்க சொல்லப்பட்ட பாடங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க. இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். அப்படியே ஸ்கிப் பண்ணி போக கூடாது. ஸ்கிப் பண்ணி போறவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. இங்க குரூப்ல கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் விஷயம். ரொம்ப ஹை லெவல் சப்ஜெக்ட் இந்த குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும். அவன் மனிதனாக இருக்கணும்.
அவன் புத்திசாலியா இருக்கணுங்கிறத சாஸ்திரம் எதிர்பார்க்குதுன்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.